ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குழுக்கள். இன்றைக்கி வந்து நாங்கள் பால் கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம். நான் வந்து வெள்ளத்தில் தான் செய்கிறேன். எங்கள் இதில் வந்து சுத்திரியான்னு சொல்லுவோம், மிட்டாய் சுத்திரியான்னு சொல்லுவோம். இது வந்து கடலப்பருப்பு லவங்கம் எல்லாம் போட்டு கடலப்பருப்பு தண்ணி போட்டு வேக வச்சுக்கிட்டேன். அப்புறம் இது வந்து 300 கிராம் வந்து வெல்லம் கரைச்சி நல்லா வந்து பாகுலாம் ஒன்றும் இல்லை, வெறும் கரைச்சிக்கணும். தண்ணி போட்டு சூடு பண்ணி வடிகட்டி வச்சுக்கிட்டேன். இது வந்து வெல்லம் இது வந்து கடலப்பருப்பு வெந்துச்சு. இப்போ வந்து இந்த தண்ணி வந்து இதில் போட்டுக்கலாம். தண்ணி போட்டு இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நாங்கள் பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை வந்து இது போடணும். பாருங்க, மாவு வந்து அரிசி மாவு வந்து நான் சுடு தண்ணியில் கழுகி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக பண்ணிக்கணும். அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சுன்னா இந்த மாதிரி கொதி வந்த பிறகு இது வந்து போடணும். அதில் அதுக்கப்புறம் போட்ட பிறகு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அது போட்டுக்கோங்க. நான் பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாம் வச்சுருக்கிறேன். உங்கள் விருப்பம் இது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு அது எடுத்துகிட்டு வந்து இதில் போடலாம். இது இருக்குது இல்லைங்க, இது நல்லா தண்ணி கொதிக்குது. இது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போட்டுக்கலாம். கொதிக்கிற டைமில் தான் போடணும். நல்லா வெந்து வரும். அப்போ தான் எல்லாமே போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ வந்து இந்த முந்திரி போட்டுக்கலாம். தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக பாருங்கள் இப்படி இருக்குது. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செம்மையான சுத்திரியா ரெடி. பாய்.